England style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் அடிலைட் நாளைக்கு தொடங்க போகுது. இட்ஸ் a pink ball டெஸ்ட் மேட்ச். இட்ஸ் going to be really interesting. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம் நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அடிலைட்ல பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட சூப்பரா விளாண்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 36 ஆல் அவுட் நம்மளால இனி வரைக்குமே மறக்க முடியாது. ஸோ அது வந்து மைண்ட்ல வந்து போகும். ஆஸ்திரேலியா அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்குள்ள போலாம்னு நினைப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தியா இந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணுவாங்க, அதுவும் பெர்த்ல அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம், ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸா உள்ள போறாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நினைச்சோம். பட் எக்ஸாக்ட்லி அது ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேமை காமிச்சு சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா மேல ஃபுல் ப்ரெஷரும் போயிடுச்சு இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம். WTC டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு பல வருஷம் ஆச்சு அந்த பிஜிடி டிராஃபியை தொட்டு. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கோன்ற மாதிரிலாம் அவங்களே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கே கிளியரா தெரிஞ்சது இந்த தடவை ஆஸ்திரேலியா விட மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி. அதுவும் 2 முறை ஆல்ரெடி இந்தியா ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாவை அடிச்சதுனால இது வந்து இந்தியா இன்கேஸ் இந்த சீரீஸை வின் பண்ணாங்கன்னா இட் வில் பிகம் ஹேட்ரிக் ஆஃப் விக்டரிஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. புரியுது, அவங்களுக்குன்னு சில லெகசி இருக்கு, அது வந்து பயங்கரமா பாதிக்கப்படும்ன்றதா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபார்மர் பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல பப்ளிக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அவங்க டீம் மேல பயங்கரமா ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் உள்ள அப்படி கிரவுண்டுக்குள்ள கால வைக்கும் போது எந்த டீம் வந்து அதிகமா ப்ரெஷர்ல இருக்கும்னு என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஆஸ்திரேலியா தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அடிலைட் டெஸ்ட் அப்படின்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏன்னா கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். நம்மளும் காலகாலமா பாக்குறோம், என்னைக்கு ஒரு டீம் வின் பண்றாங்களோ அந்த டீமை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிடலாம், அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் சொல்லலாம். தோத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எங்க அவங்க தப்பா போனாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அடுத்த ஒரு மேட்ச்னு வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த டீம் வேணாலும் வின் பண்ணலாம், தோத்த டீமும் வந்து கம்பேக் கொடுக்கலாம், ஜெயிச்ச டீமும் தோக்கலாம். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரி நிறைய பேரும் திங்க் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும் நம்ம சேனல்ல. அதனாலதான் நான் சொல்ல வரேன், இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். டாஸ் இஸ் சோ குரூஷியல். ஏன்னா அடிலைட்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாதான் பெட்டர்ன்றது மாதிரி தோணுது. எஸ், லாஸ்ட் டைம் இந்தியா பேட்டிங் தான் எடுத்தாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 36 ஆல் அவுட் ஆனாங்க. பிகாஸ் அவங்க அந்த ஸ்விங் கண்டிஷன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் காமிக்க முடியல. ஏசல்வுட் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, அந்த பாம்பு விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த அடிலைட் விக்கெட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்குள்ள வருவாங்க 3rd, 4th, 5th டே. ஸோ இது வந்து டிபிக்கலா அந்த ஒரு பெர்த்தோ பிரிஸ்பேன் விக்கெட் மாதிரியே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இனிஷியலா அந்த 20 overs 15 overs இந்த நியூ பால் அலையும் இந்த பிங்க் பால், அதை நீங்க சர்வே பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி குட் பிளேஸ் டு பேட்ன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? ஸோ வெதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே மழை பெய்யும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 88% மழை பெய்யும்ன்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க வெதர் ரிப்போர்ட்ல. ஸோ அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி ஒரு 30-40 overs நடக்கலாம். இனிஷியலாசி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் தான் கொஞ்சம் அதிகமா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல ஆஃப்டர்நூன் தான் மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து டிலே ஆகலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் போக போக கிளைமேட் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ரிமைனிங் 4 days வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கிளைமேட், மழையே பெய்யாது. ஸோ ரிசல்ட் கண்டிப்பா வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் டே மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் 90 overs நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி வி கேன் see some 40 or 50 overs நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால டாஸ் இஸ் க்ரூஷியல். திருப்பியும் சொல்றேன், மழை பெய்யறதுனால இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துடணுங்க, இல்லைனா இந்தியா 36-46 ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான அப்ரோச்சா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் அடிலைட் விக்கெட்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன்றது என்னோட கருத்து. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல உள்ள நுழையும் போதே ஆஸ்திரேலியா செம பிரஷர்ல இருப்பாங்க. ஏன்னா தோத்துட்டாங்கன்னா 2-0 ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரிமைனிங் 3 மேட்சஸ்ல அவங்க வந்து 3 மேட்சுமே வின் பண்ற மாதிரி இருக்கும் சீரீஸ் வின் பண்றதுக்கு. பிளஸ் அவங்களோட WTC ஸ்டேட்டஸும் பயங்கரமா அடி வாங்கும் அந்த ஃபைனல் போக. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏற்கனவே இந்த நியூஸ் வந்துருச்சு, நானும் என்னோட வீடியோல போட்டுட்டேன். ஜோஸ் ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் டியூ டு சைட் ஸ்ட்ரெயின். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட் போலாண்ட் உள்ள வர போறாரு. ஸோ வெரி குட் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு இருக்காங்க. ஸ்காட் போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த WTC ஃபைனல்ல இந்தியாவை சும்மா ஓட விட்டாரு, மறக்கவே முடியாது அதை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் அந்த ஹெவி பால் பயங்கரமா போடுவார். இல் பி சோ எஃபெக்டிவ் இந்த பிங்க் பால் டெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏசல்வுட் இல்லைன்னு எல்லாருமே சந்தோஷப்படக்கூடாது. ஸ்காட் போலாண்ட் வில் பி ரியலி எஃபெக்டிவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அதனால அவர் வந்து உள்ள வர போறாரு. மத்தபடி பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? நேதன் மெக்ஸ்வினி வந்து பாத்தீங்கன்னா வில் பி அண்டர் பிரஷர் டு பெர்ஃபார்ம். ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு பிளேயர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சாம் கான்ஸ்டாஸ்ன்னு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரும் பிரஷரோட தான் ஆட போறாரு. எனக்கு அதுதான் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பயம். என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது சில பேட்ஸ்மேன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. சோ எவ்ரி ஒன் லைக்ல இந்த மேட்ச்ல நான் அடிச்சாதான்டா, நான் அடிக்கலன்னா அடுத்த டெஸ்ட் மேட்ச் என்ன டிராப் கூட பண்ணலான்ற ஒரு ப்ரெஷர்ல சில பேட்ஸ்மேன்ஸ் விளையாடுவாங்க. அது நேதன் மெக்ஸ்வினியா இருக்கட்டும் ஆர் லபுஷினியா இருக்கட்டும்,
ஸ்மித் எப்படி அவர் அடிக்கலனா டிராப் பண்ணுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது. சேம் டைம் உஸ்மான் கவாஜாவும் கொஞ்சம் அண்டர் பிரஷர்ல இருக்காரு. ஸோ அந்த டாப் 4 வந்து நிஜமாவே சீரியஸ்லி தேர் அண்டர் பிரஷர். டாப் 4க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் தான் மேட்ச் வினரா தெரியுறாரு. மார்ஷும் போன டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டா ஆனாரு. அவரும் ஃபுல் ஃபிட்ன்ட்டாங்க. ஸோ தட் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. பட் ஐ டவுட் சோ அவர் போலிங் போடுவாரான்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த ஒரு சேஞ்சோட தான் வருவாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா தே வில் பி பிளானிங் சம் ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி டு ஜெய்ஸ்வால். ஏன்னா நீ நல்லா பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து லைக் மிச்சல் ஸ்டார்க்க அப்படி கலாய்ச்சதா இருக்கட்டும், என்னயா பால் ஸ்பீடாவே போட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கலாய்ச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஸ்டார்க் என்ன பண்ணணும்னா அவர் முடிஞ்சவருக்கும் அந்த ஃபுல்லர் டெலிவரிஸ் போடணும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அவர் இந்த டிரைவ் ஆட விடணும். நீங்க 2 பவுண்டரி அடிச்சாலும் பாத்தீங்கன்னா 3வது 4வது பால் அவர் ஃபோர்ஸா அடிக்கும் போது எட்ஜ் வாங்கி ஸ்லிப் கேட்ச் எடுக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அட் த சேம் டைம் பவுன்சர் டாக்டிக்ஸ் ஒன்று பயங்கரமா ஆஸ்திரேலியா பண்ணவே இல்லை. நீங்க நேரா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பவுன்சர் டாக்டிக் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல போட்டா அப்படி ஓப்பன் ஃபேஸ் பண்ணி கீப்பருக்கு மேல அடிக்கலாம். இந்த ஒரு பாடி லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஹிப் சைஸ்ல, அங்க வந்து அவர் புல் ஷாட்டோ ஹுக் ஷாட்டோ ஆடுற மாதிரி ஒரு பவுன்சர் டாக்டிக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அங்க வந்து ஜெய்ஸ்வால் மாட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இஸ் அ யங் கை. போன மேட்ச்ல ஒரு 161 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் துருன்னு ஆடுற ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ அதை வச்சு ஆஸ்திரேலியா அட்டாக் பண்ணலாம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப்பா இருக்கட்டும், இல்ல அந்த பவுன்சர் டாக்டிக்ஸ் ஹிப் சைஸ்ல வந்து ஹிப் ஏரியால போடுறதா இருக்கட்டும், இது வந்து பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து லாஸ்ட் மேட்ச்ல நல்லா விளையாடினாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா விளையாடினாரு. ஆனா ஸ்டார்டிங் ஓபனர்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அவர் வந்து எடுத்தோடனே நியூ பால் எக்ஸ்போஸ் ஆகல. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூ பால் எக்ஸ்போஸ் ஆனாரு விராட் கோலி, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. மேக்ஸிமம் 2 குவிக் விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும் ஆக்சுவலா ஆஸ்திரேலியா. நீங்க எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 5வது ஓவர் 6வது ஓவர்ல நீங்க விராட் கோலியை நியூ பால் எக்ஸ்போஸ் பண்ண வச்சீங்கன்னா நீங்க விராட் கோலி விக்கெட்டை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க வந்து KL ராகுலோ இல்ல ஒரு ஜெய்ஸ்வாலோ இல்ல நம்பர் 3ல ஒரு சுப்மன் கில் வந்து உள்ள என்ட்ரி ஆனாலுமே நீங்க உள்ள இறங்கி ஆடும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அவங்களை ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் ஆட விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி வரும்போது பாத்தீங்கன்னா கான்பிடண்டா வந்து விளையாடுவார் ஓல்டு பால்ல. சோ இதையும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஆக்சுவலா ஆஸ்திரேலியா யோசிக்கலாம்ன்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பேட்ஸ்மேனுக்கு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அவங்களோட பேட்டிங்ல டெஃபினட்டா அவங்க பும்ராவை பாசிட்டிவா விளையாடணுங்க. எஸ் ஒரு பக்கம் பும்ரா விக்கெட் எடுக்காமலாம் இருக்க மாட்டாரு, எடுக்கதான் செய்வார். ஆனா நீங்க சில ஷாட்ஸும் விளையாடணும். நீங்க விளையாடதான் ஸ்கோரும் வரும், பும்ராவும் லைன்லாம் மாத்துவாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பும்ராவா அவ்வளவுதான் நான் வந்து ஸ்டெம்ப் கிரீஸ்குள்ளே ஆட போறேன்டா, நான் எதுவும் பண்ண போறதுலான்ற மாதிரி லாபிஷ் நீ நெகட்டிவா விளையாடுனாரு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச். அந்த மாதிரி நீங்க ஒரு அப்ரோச் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க. ஏன்னா பும்ரா வந்து ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு கிவ் இஸ் 100%. அந்த லைன் லென்த் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நம்ம தலைவர் சீக்கா சொல்ற மாதிரி சிங்கு சக்குன்ற மாதிரி தான் போகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால கண்டிப்பா அவங்க வந்து பும்ராவே அட்டாக் பண்ண பார்க்கணும். ஏன்னா நீங்க பும்ரா தான் மேஜர் போலர், நீங்க பும்ரா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரஷர் ஆகும் இந்தியாவுக்கு. சோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களும் சிலதெல்லாம் யோசிப்பாங்க. இது நான் வந்து என்னோட ஒரு ஐடியாஸை ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி 2 டெஃபினட் சேஞ்சஸ் இருக்கு. கேப்டன் ரோஹித் சர்மா, அதாவது ஒரிஜினல் கேப்டன் ரோஹித் சர்மா உள்ள வருவாரு படிக்கலுக்கு பதிலா. அண்ட் சுப்மன் கில் ஃபிட் சுப்மன் கில் வில் பி கமிங் இன்டு த டீம் இன்ஸ்டெட் ஆஃப் த்ருவ் ஜூரல். ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ண போறாரா, பும்ரா பண்ண போறாரா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோஹித் சர்மா தான் ஒரிஜினல் கேப்டன். ப்ராபப்ளி இந்த சீரீஸ்ல இன்கேஸ் WTC ஃபைனல் போனோம்னா அதுதான் அவரோட லாஸ்டா கூட இருக்கும். அதுக்கப்புறம் பும்ரா தான் கேப்டனா இருக்க போறாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, உடனே ஜம்ப் ஆகாதீங்க. ரோஹித் சர்மான்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எஸ் 3-0 தோத்துடும் ஹோம்ல, கேப்டன்ஷிப் போறதா பண்ணாரு. பட் அதுக்காக அந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, பொறுமையா இருக்கும். அடுத்த ஒரு மிகப்பெரிய டிபேட், அவர் எந்த பேட்டிங் ஆர்டர்ல விளையாடுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்றேங்க, அதாவது KL ராகுல் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிஜமாவே KL ராகுல் 25 ரன்ஸ் அடிச்சாலும் செம்மையா அப்ளை பண்ணாரு. அவரோட டிஃபென்ஸா இருக்கட்டும், அவரோட டெக்னிக்கா இருக்கட்டும், வேற லெவல் இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து மோர் தென் 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். சோ கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் 2 பேருக்குமே ஹை லெவல்ல இருக்கும். சோ அதை டிஸ்டர்ப் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நிறைய சேனல்ஸ்ல நான் பாக்குறேன், கிரிக்கெட் சேனல்ஸ்ல, அதாவது பயங்கரமா புத்திசாலி மாதிரி பேசுறாங்க. ரோஹித் சர்மா ஒரிஜினல் பேட்டிங் பொசிஷன் ஓப்பனிங் தாங்க, அங்கதான் ஆடணும். KL ராகுல தூக்கி 6 அனுப்புங்க, இல்ல சுப்மன் கில்ல தூக்கி 6 அனுப்புங்க. அதாவது கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும். சும்மா அடிச்சு ஒண்ணுமே அடிச்சு விடக்கூடாது. அந்த ஃப்ளோன்னு ஒண்ணு இருக்கு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் இவரும் ராகுலும் விளையாடி இருக்காங்க, அந்த ஃப்ளோல இருப்பாங்க. ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கழிச்சு வராரு, நெட்ஸ்ல தான் பிராக்டிஸ் பண்றாரு. பிராக்டிஸ் மேட்ச்ல சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. எடுத்தோடனே நியூ பால்ல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அவுட் தான் ஆவாரு. இதெல்லாம் ஒரு பேசிக் திங். ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியை கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதே ரோஹித் சர்மா நம்பர் 6ல வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உள்ள நுழையும் போது ஓல்டு பாலா இருக்கும். இல்ல செகண்ட் நியூ பால் அப்போ ரோஹித் சர்மா உள்ள வராருன்னா இந்தியா நல்ல சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ ரோஹித் சர்மா அதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸ். அந்த மாதிரி டைம்ல நேதன் லைனோ யாரோ போடும் போது பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரன்ஸ் குயிக்கா ஸ்கோர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிதான் ஆகணும். அண்ட் ரோஹித் சர்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பிளே மிடில் ஆர்டர். ஏன்னா இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட அவர் அதை தான் சொல்லியிருக்காரு.
ப்ராபபிலி ராகுல் வில் பி ஓப்பன் அண்ட் ஐ வில் பி கமிங் இன் டு தி மிடில் ஆர்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சி தட் இஸ் வாட் இஸ் ரோஹித் சர்மா. ஜென்ரலா ஹி வில் பி சோ ஃபிளெக்சிபிள். அதனால அவரை நான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்லிட்டு நான் போடுறேன். அது கரெக்டான டிசிஷன் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சுப்மன் கில்க்கு நம்பர் 3 தான் கரெக்டான பொசிஷன். அண்ட் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்பர் 6 வந்தாருன்னா அவருக்கும் ஒரு டைம் இருக்கும். ஓல்டு பால் விளையாடும் போது அவரும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இந்தியாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க, இதே ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் பண்ணும் போதுல அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா என்ன தோணுனால ரோஹித் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட நம்பர் 5 ரிசர்வ் பண்ணிட்டு நம்பர் 6 ரோஹித் சர்மா வருவாயா, நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி வேற நம்மள பொழந்துட்டான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், அந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க. சோ அதனால ஆல் ஃபார் குட், பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இந்தியா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. கொஞ்சம் சில விஷயங்கள் இந்தியா அவாய்ட் பண்ணணும். அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாம விளையாடினாங்கன்னா அது கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். சிச்சுவேஷன்ஸை அசஸ் பண்ணணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு யங் பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வ கோளாறு நிறைய இருக்கும். நம்ம சம ஃபார்ம்ல இருக்கோம்டா, ஸ்டார்க்கை கலாச்சிட்டோம், மீடியால பயங்கரமா பேசுறாங்க, செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பாடுறா அப்படியே பேட்டை விடுறா அப்படின்னு இல்லாம கொஞ்சம் சென்சிபிளா அவரும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அப்ளை பண்ணணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அடிக்கிறவருக்கும் தெரியாது, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியாம, எல்லா பேட்ஸ்மேன்ஸ்க்கும் தெரியும். ஹோப்ஃபுல்லி ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா இருப்பாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அட் த சேம் டைம் KL ராகுல் மேலதான் நிறைய டிபெண்டன்சி இருக்கு. அந்த நியூ பாலை பார்த்து ஆடணும். இந்தியா இன்கேஸ் பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங்கோ இல்ல அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுறாங்களோ, நியூ பால்ல ஒரு 15-20 ஓவர் அவங்க நெகோசியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிங்க் பால்ல நீங்க போக போக சூப்பரா பேட்டிங் ஆடலான்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆஸ்திரேலியா வில் பி டெஸ்பரேட் டு வின் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூ ஆர் டை டெஸ்ட் மேட்ச் மாதிரி தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி சும்மா களை கட்டுண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓப்பனா சொல்றேன், என்னதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா டாமினேட் பண்ணாலும் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஐ வில் கோ 52 ஃபார் ஆஸ்திரேலியா, 48 ஃபார் இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ எம் இந்தியன் ஃபேன். என் மனசுல இந்தியா தான் வின் பண்ணணும்னு தோணும். இந்தியா வின் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் ஓவராலா ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து யோசிச்சு ஒரு கம்பேக்ஸ் எவ்வளவோ பார்த்திருக்கோம். அந்த வகையில பிளஸ் ஆஸ்திரேலியாவோட இந்த பிங்க் பால் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, ஐடிலைட்ல 7 out of 7 அவங்க வின் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துதான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் தரேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணலன்னா டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல. அதனால எப்படியாவது அவங்க வின் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு தான் 52 அவங்களுக்கு தரேன். இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48 தரேன். ஏன் இந்தியாவுக்கு 48 தரேன்னா அந்த கம்ப்ளேசன்சி லைட்டா வருமோ ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு எனக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.